நான்காவதாக அமசியா என்ற ஒரு யூதா அரசன் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் காண அன்போடு அழைக்கப்படுகிறோம். அன்பான இந்த ராஜா அற்புதமான ஒரு கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்த இந்த அருமையான ராஜா தன்னுடைய ஒரு போரின் போது நடந்த இந்த ஒரு சம்பவத்தை தேவனுடைய மனுஷன் இடைப்பட்டு அவருக்காக பேசுகிறார். இது 2 நாளாகவும் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. இந்த அமசியா எனும் யூதாவின் ராஜா தன்னோடு இருக்க 3 லட்சம் சேனையோடு என்ன யோசித்தான், நான் இந்த சேயீர் புத்திரரோடு நாம் போரிட வேண்டுமானால் ஒருவேளை உதவியாக பணம் கொடுத்து 100 தாலந்து வெள்ளி கொடுத்து 1 லட்சம் இஸ்ரவேல் இராணுவத்தை நான் அழைத்து செல்வேன் என்று அவர்களையும் சேர்த்து கொண்டான். ஆம், தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய கற்பனையின்படி, தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜாவாக இந்த அமசியா செயல்பாட்டாலும் கூட தன்னுடைய பல்வேறு விதமான செயல்பாடுகளிலே கர்த்தரை அவன் விட்டு விலகினவனாக செயல்பட்டதால் கர்த்தராகிய தேவனுடைய மனுஷன் ஒருவனை அனுப்பினார். இந்த யுத்தம் உப்பு பள்ளத்தாக்கிலே நடந்தது என்று வேதம் கூறுகிறது. 3 லட்சம் தன்னுடைய சேனையோடு அவன் செல்வது குறைவாயிருக்கும் என்று எண்ணி 1 லட்சம் பேரை இஸ்ரவேலிலிருந்து வரவழைத்த பொழுது இந்த அற்புதமான தேவனுடைய மனிதன் கூறினான், நீ அவர்களை அழைத்து செல்லாதே. கடவுள், அன்பின் ஆண்டவர், பரிசுத்த தேவன் கொஞ்சமாகிலும் அதிகமாகிலும் இருந்தாலும் கூட அவரே யுத்தத்தை நடத்துகிறவர். ஆகவே நீ அவர்களை அழைத்து செல்லக்கூடாது என்று கூறினான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த அற்புதமான அந்த ராஜா அமசியா, கடவுளின் கற்பனையின்படி நடந்த ராஜா கேட்ட பொழுது அவர்களை திருப்பி அனுப்பிவிடு என்று கூறினான். இந்த 1000 வெள்ளிக்காசுக்கு நான் என்ன செய்வேன், அதை குறித்து கவலைப்படாதே, அதிகமாக உனக்கு தருவார் என்று அந்த தேவ மனிதன் கூறினான். தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த அமசியா ராஜா அவர்களை திருப்பி அனுப்பினான். நடந்ததை நாம் அறிவோம். அவர்கள் சேயீர் புத்திரரை வெட்டினார்கள். 10,000 பேர் அவர்கள் கண்மலையிலே தள்ளப்பட்டு மரித்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. இந்த ஏதோமியர் எல்லாம் அவனுக்கு கீழாக ஒன்றுமில்லாமல் போகத்தக்கதாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த அமசியாவுக்கு வாய்த்தது.